நான் டூடு எழுதுறதை பார்த்து என் சுச்சார் மக்களும் எழுதிட்டு இதெல்லாம் எழுதுனா கொஞ்சம் வேலை கரெக்டாக போகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறத கேட்க ஆனந்தமாக தான் இருக்குது. ஆனால் அந்த டூடுங்கிற பேரில் இன்றைக்கி பல்லு விளக்கணும் குளிக்கணும் முத கொண்டு எல்லாத்தையும் எழுதி எழுதி மறதி ஜாஸ்தியாயிரும் போல இருக்குது. அப்புறம் அந்த தக்காளி செடியின் பின்பகுதியில் கருப்பு கலரில் பெரிய திஷ்டி பொட்டு மாதிரி இருக்குது. பிச்சு போட்டுறவா இல்லை அப்படியே இருக்கட்டுமான்னு தெரியல. அப்புறம் அந்த மாதம் வாங்கிட்டு வர மல்லிகை சாமானை ஒரு குட்டி டப்பாவில் அடைச்சி வச்சுட்டு மீதி எங்கேயாவது இந்த 60 அடி கிச்சன் மாளிகையில் தூக்கி போட்டுருவேன். அதனால் அந்த சின்ன டப்பாவில் பொருள் தீர்ந்த உடனே மீதி எங்கன்னு தெரியாமல் ஐயோ முடிஞ்சு போச்சுன்னு திருப்பி போய் புதுசாக 2 கிலோ வாங்கிட்டு வருவேன். அதனாலே இப்போல்லாம் ஒரு பெரிய அண்டாவை எடுத்து மீதி இருக்க எல்லா பொருளையும் அதில் ஸ்டாக் பண்ணி வச்சுருது. ஸோ எது முடிஞ்சிருக்கோ அது இந்த பெரிய அண்டாவில் இல்லைனா அது வீட்டிலேயே இல்லைன்னு டிசிஷன் எடுத்து அதை மட்டும் நோட் பண்ணி வாங்கிப்பேன். எப்படி ஐடியா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி எல்லாத்தையும் நோட் பண்ணி தேவை உள்ளதை மட்டும் வாங்கிட்டு அப்புறம் ஷாப்பிங் பண்ண டயர்டுக்கு ஆளுக்கு ஒரு டீ பிஸ்கட் சாப்பிட்டு அப்புறம் இந்த ஊர்லனா இருக்கும்போது டெய்லி சைக்கிளில் வீட்டுக்கு வந்து காலையில் பிடிச்ச மீனை விற்க வருவாங்க. அதை சாப்பிட்டுட்டு ஒரு நாள் மேலே ஃப்ரிட்ஜில் வச்சா கூட நோ அப்படின்னு பெரிய பகுமானம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ வேலை நாளில் மீன்னா வாங்க முடியாமல் போனதால் ஒரு வாரத்துக்கு நான்வெஜ் ஸ்டாக் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு.